இந்த 5 விஷயம் தெரியாம நீங்க கேமரா போட்டீங்கன்னா உங்க மொத்த காசும் வேஸ்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேமராவோட பாடி. மார்க்கெட்ல இருக்க 90% கேமரா பிளாஸ்டிக் பாடியில செஞ்சிருப்பாங்க. இது ஒரு காக்கா உட்கார்ந்தாலே கேமரா கீழே இறங்கிடும். இந்த பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு அடிக்கடி டெக்னீஷியனை கூப்பிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிளஸ் இது ஹீட் வெளியேறனால இந்த கேமராவோட ஆயிலும் கம்மி தாங்க. இதே இது நீங்க மெட்டல் பாடியில போட்டுருந்தீங்கன்னா அந்த கேமரா அசையவே அசையாது. பிளஸ் இது அலுமினியம்ன்றனால ஹீட்டும் வெளியேறும், லைஃபும் அதிகரிக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சென்சார். இப்போ நீங்க ஒரு லேப்டாப்பே வாங்க போறீங்க. நீங்க என்ன ப்ராசஸர்னு பார்த்து வாங்குவீங்களா இல்ல என்ன பிராண்ட்னு பார்த்து வாங்கிங்களா? i7 i8 என்ன ப்ராசஸர்னு பார்த்து தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி சிசிடிவி கேமராவுக்கு 4-5 கம்பெனி சென்சார் இருக்கு. சோனி, பேனாசோனிக், ஷார்ப் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இன்னும் சில சைனீஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சோனி சென்சார் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் சென்சார். இந்த கேமராவோட லைஃப் பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆனாலும் ஃபேடே ஆகாது. இதே நீங்க ஒரு நார்மல் சைனீஸ் சென்சார் போட்டிருந்தீங்கன்னா அது மேல வேஃபர் கோட்டிங் மாதிரி இருக்கும். 1 or 2 இயர்ஸ்லேயே ஃபேட் ஆயிரும். இப்போ சோனி சென்சார் இருக்கிற கேமராவை ஒரு 6 வருஷம் ஒன்று பழைய கேமராவே நீங்க எடுத்து ஆன் பண்ணாலும் அது புது கேமரா மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அதனால நல்லா லைஃப் வேணும்னா கிளாரிட்டி ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்னா சோனி சென்சார் இருக்கிற கேமரா போடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டூ வே டாக்கிங். இப்ப நீங்க ஸ்பீக்கரே இல்லாத ஒரு சாதா கேமரா போட்டிருக்கீங்கன்னா அது திருட்டு நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கும். ஒரு திருட்டு நடந்து முடிஞ்சிச்சுன்னா இந்த ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். உங்களுக்கு கான்சிக்வன்ஸ் தான் பில்ட் ஆகும். இதே இது நீங்க ஏஐ சிசிடிவி கேமரா போட்டிருந்தீங்கன்னா அது திருட வர்றப்ப அலாரம் அடிச்சு அந்த திருட்டையே தடுத்துரும். இது ஒரு கிரைம் பிரிவென்ஷன் சொல்யூஷன். இந்த ஸ்பீக்கர் மூலமா நீங்க பேசிக்க முடியும். இன்கேஸ் நீங்க வீட்டுல இல்லாதப்ப ஒரு கொரியர் வருதுன்னு வைங்களேன், நீங்க ஆனா அந்த கொரியரை கேட்டுல வச்சுட்டு போயிருங்கன்னு சொல்ல முடியும். நீங்க வீட்டுல இல்லாதப்ப யாராவது சொந்தக்காரங்க வராங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா, நான் வந்துகிட்டு இருக்கேன்னு ஆபீஸ்ல இருந்தே சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஐ ஃபேஸ் டிடெக்ஷன். இப்ப ஃபேஸ் டிடெக்ஷனே இல்லாத ஒரு கேமரா நீங்க போட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல காலையில போட்ட பால் பாக்கெட் காணான்னு வச்சுக்கீங்களேன். இதுக்கு நீங்க காலையில 5 மணில இருந்து 8 மணி வரையும் நீங்க பிளேபேக் பார்க்கணும். 3 மணி நேரம் கண்ணமிக்காம நீங்க பிளேபேக் பார்க்கணும். இதே இது நீங்க ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கிற கேமரா போட்டிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்காரர் வந்திருப்பாரு, அவரோட போட்டோ இருக்கும். அப்புறம் பேப்பர் கார் வந்திருப்பாரு, அவரோட போட்டோ இருக்கும். அப்புறம் இன்னும் 2 பேரோட போட்டோ இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா யார் பால் பாக்கெட் எடுத்துட்டு போனான்றது நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காண்டி 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பிளேபேக் பார்க்க தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு யார் யார் வராங்களோ அவங்க ஃபேஸ் எல்லாம் போட்டோ எடுத்து டிவி ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும். கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியில யார் நிக்கிறான்றதே நீங்க ஈஸியா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்க மொபைல் ஆப்ல இன்னைக்கு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களோட ஃபேஸ் எல்லாம் வரிசையா இருக்கும். இன்னைக்கு 10 பேர் வந்திருந்தாங்கன்னா அந்த 10 பேரோட போட்டோ அதுல இருக்கும். இதுக்காண்டி ஃபுல் டே ரெக்கார்டிங்கையும் நீங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கின்ற அவசியமே இல்லை. அதனால ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்கிற கேமரா போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஐ ஹியூமன் டிடெக்ஷன். ஒரு கேமரா ஃபால்ஸ் அலர்ட் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியங்க. பழைய டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மோஷன் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு மரம் செஞ்சா கூட அலர்ட் அடிக்கும், ஒரு காரோட நிழல் போனால் கூட அலர்ட் வரும். ஆனால் ஏஐ ஹியூமன் டிடெக்ஷன் ஒன்லி ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் அலர்ட்ஸ் அனுப்பும் உங்களுக்கு. அதனால யாராவது செவரை குறிச்சு உள்ள வந்தாங்கன்னா அலாரம் அடிச்சு அந்த திருட்டையே தடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாரண்டி. இந்த சிசிடிவி கேமரான்றது ஒரு 24/7 ஓடிட்டு இருக்க ப்ராடக்ட்ங்க. அதுக்கு 1 year வாரண்டிலாம் தேவையே பத்தாதுங்க. அட்லீஸ்ட் 2 year வாரண்டி இருக்கிற மாதிரியும் அதுவும் சர்வீஸ் வாரண்டி இல்லாம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கிற மாதிரி ப்ராடக்டா பார்த்து வாங்குங்க.